அனைவருக்கும் வணக்கம். அண்ணா பல்கலைக்கழக மாணவி வழக்கில் காவல் ஆணையருக்கு ஆதரவாக உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு மேல்முறையீடு செய்திருந்தது. அந்த மேல்முறையீடினுடைய விசாரணை இன்றைய தினம் நடந்திருக்கிறது உச்சநீதிமன்றத்தில். அந்த விசாரணையில் உச்சநீதிமன்றம் நிறைய கேள்விகளையும் எழுப்பியிருக்கிறது, நிறைய கருத்துக்களை பதிவு செய்திருக்கிறது. அது மட்டுமல்லாமல் ஒரு உத்தரவையும் பிறப்பித்திருக்கிறது. அது பற்றி தான் விரிவாக பேச போகிறேன். அண்ணா பல்கலைக்கழக மாணவி வழக்கு, இந்த சம்பவம் நடந்து 1 மாத காலத்திற்கு மேலாகிறது. ஆனாலும் இப்போது வரை யார் அந்த சார் என்கிற கேள்விக்கான பதில் கிடைக்காமல் தான் இருக்கிறது. அந்த எஃப்ஐஆர் எப்படி கசிந்தது என்பதற்கான பதிலும் கிடைக்காமல் தான் இருக்கிறது. காவல் ஆணையர் அருண் அவர்கள் பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தி நிறைய கருத்துக்களை எல்லாம் பேசினார். உயர்நீதிமன்றம் காவல் ஆணையருடைய அந்த கருத்துக்களுக்கு கடுமையான கண்டனங்களை எல்லாம் தெரிவித்து அடுக்கடுக்கான கேள்விகளை அவரை நோக்கி எழுப்பியதோடு தமிழக அரசு காவல் ஆணையருக்கு எதிராக உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. இல்லைங்க, அப்படியெல்லாம் நடவடிக்கை எடுக்க முடியாது என்று சொல்லி காவல் ஆணையரை பாதுகாப்பதற்காக உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்திருந்தது தமிழக அரசு. இன்றைய தினம் விசாரணை நடந்திருக்கிறது. அதிலே உச்சநீதிமன்றம் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, உயர்நீதிமன்றம் எழுப்பிய அதே கேள்விகளை மறுபடியும் உச்சநீதிமன்றமும் எழுப்பியது. எப்படி இந்த எஃப்ஐஆர் கசிந்தது, இந்த எஃப்ஐஆரை கசிய விட்ட அதிகாரிகள் யார், இது ரொம்ப ஒரு சென்சிட்டிவான வழக்கு. எப்படி தான் இந்த எஃப்ஐஆர் கசிந்தது, இந்த எஃப்ஐஆர் கசிந்த காரணத்தால் தான் மாணவி பற்றிய விவரங்கள் எல்லாம் வெளியே வருகிறது. அதே நேரத்தில் மாணவி மீதே, அதாவது பாதிக்கப்பட்ட மாணவி மீதே குற்றம் சுமத்தக்கூடிய அளவுக்கு இந்த எஃப்ஐஆர் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த எஃப்ஐஆர் எழுதுவதற்கு முன்பே குறைந்தபட்சம் மாணவிக்கு நீங்கள் ஒரு கவுன்சிலிங் கொடுத்துருக்கலாம். இப்படி ஒரு எஃப்ஐஆரை எழுதுவதன் மூலமாக அந்த மாணவியை குற்றம் சாட்டுவதன் மூலமாக குற்றவாளியை பாதுகாக்கக்கூடிய ஒரு சூழலுக்கு தான் இந்த வழக்கு போகும். அதனால் இது ரொம்ப ஒரு தவறான ஒரு அணுகுமுறை என்று சொல்லி அந்த எஃப்ஐஆர் எழுதப்பட்ட விதத்தை உச்சநீதிமன்றமும் கண்டித்திருக்கிறது. அது மட்டுமல்லாமல் எப்படி இது கசிந்தது என்கிற கேள்வி எழுப்பியிருக்கிறது. தமிழக அரசு தரப்பில் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, இந்த எஃப்ஐஆர் அப்லோட் செய்தது அது எங்களுக்கும் அதுக்கு எந்த தொடர்பும் இல்லை, நாங்கள் ஒன்றிய அரசினுடைய தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி தான் அதை செய்தோம். அப்படி இருக்கிறப்போ எஃப்ஐஆர் கசிந்ததற்கு காவல் ஆணையர் எப்படிங்க பொறுப்பேற்க முடியும் என்று சொல்லி தமிழக அரசு தரப்பில் ஒரு வாதத்தை வைக்கிறாங்க. உச்சநீதிமன்றம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த மாணவிக்கு 25 லட்சம் வழங்க வேண்டும் என்று சொல்லி உயர்நீதிமன்றம் ஏற்கனவே உத்தரவிட்டிருந்தது இல்லையா, அந்த 25 லட்சத்தை அந்த எஃப்ஐஆர் யாரால் கசிய விடப்பட்டது, எஃப்ஐஆர் கசிந்ததற்கு எந்தெந்த அதிகாரிகள் பொறுப்போ அந்த அதிகாரிகளே அந்த 25 லட்சம் பணத்தையும் மாணவிக்கு கொடுக்க வேண்டும் இழப்பீடாக. ஏன்னா எஃப்ஐஆர் வெளியாகிவிட்டது, மாணவி உளவியல் ரீதியாக பாதிப்படைந்திருப்பார், மன ரீதியாக நிறைய பாதிப்புக்கு ஆளாகி இருப்பார். அந்த மாணவிக்கு ஒரு நிவாரணமாக 25 லட்சத்தை அந்த எஃப்ஐஆர் கசிவதற்கு காரணமான நபர்களை கொடுக்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்திருக்கிறது இல்லையா, மிக முக்கியமான ஒரு உத்தரவு. எத்தனையோ வழக்குகளில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரணம் வழங்க வேண்டும் என்று சொல்லி நீதிமன்றங்கள் உத்தரவிடும். ஆனால் அந்த நிவாரணம் எப்படி வழங்கப்படும் என்றால் மக்களுடைய வரிப்பணத்தில் தான் வழங்கப்படும். ஆனால் இங்கே தவறு செய்தது யாரோ அவர்கள்தான் கொடுக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறது இல்லையா. உண்மையிலே அது ரொம்ப வரவேற்கத்தக்க ஒரு கருத்து. உச்சநீதிமன்றத்தினுடைய இந்த கருத்து என்பது வாழ்த்துதலுக்குரியது, ஒரு பாராட்டுக்குரிய ஒரு கருத்து. அதே நேரத்தில் காவல் ஆணையருக்கு எதிராக உயர்நீதிமன்றம் சொன்ன அந்த கருத்துக்களுக்கெல்லாம் இடைக்கால தடை பிறப்பித்திருக்கிறது உச்சநீதிமன்றம். இடைக்கால தடை தான் பிறப்பித்திருக்கிறது. உச்சநீதிமன்றத்தினுடைய இந்த தடை எவ்வளவு நாள் நீடிக்கப் போகிறது, அடுத்தடுத்து இந்த வழக்கில் என்ன நடக்கப் போகிறது என்பதை அது நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். அதே நேரத்தில் சிறப்பு புலனாய்வு குழு அமைக்கப்பட்டது இல்லையா, உயர்நீதிமன்றத்தால் 3 பெண் ஐபிஎஸ் அதிகாரிகள் தலைமையில் அவர்கள் தான் இப்போது ஞானசேகரனிடம் விசாரணை நடத்தி வருகிறார்கள். இன்றைய தினம் விசாரணை முடிவடைந்தது, 7 நாட்கள் விசாரணை முடிவடைந்து விட்டது. அந்த சிறப்பு புலனாய்வு குழுவினுடைய விசாரணை அவர்கள் தொடரலாம், சிறப்பு புலனாய்வு குழு தொடர்ந்து இந்த விசாரணை அவர்கள் நடத்தலாம் என்று சொல்லியும் உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. ஏற்கனவே தமிழக அரசும் இதைத்தான் சொல்லியிருந்தாங்க, எங்களுக்கு சிறப்பு புலனாய்வு குழு விசாரணை நடத்துவதில் எந்த பிரச்சனையும் இல்லை, 25 லட்சம் மாணவிக்கு வழங்குவதிலும் எந்த பிரச்சனையும் இல்லை, அதே நேரத்தில் இந்த காவல் ஆணையருக்கு எதிரான உத்தரவை மட்டும் நீங்கள் ரத்து செய்யுங்க என்றுதான் உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு வாதிட்டது. அவருடைய வாதம் அதுவாகத்தான் இருந்தது. அவருடைய அந்த வாதம் அந்த அடிப்படையில் வெற்றி அடைந்து விட்டது என்று சொல்லலாம். அதே நேரத்தில் உச்சநீதிமன்றம் ஒரு உத்தரவு பிறப்பித்தது இல்லையா, அந்த மாணவிக்கு இழப்பீடு வழங்குவது அந்த எஃப்ஐஆர் எந்த அதிகாரிகளால் கசியவிடப்பட்டதோ அதற்கு யார் பொறுப்போ அவர்கள் தான் வழங்க வேண்டும் என்று. இப்போ தமிழக அரசு என்ன செஞ்சாகணும்னா, அந்த 25 லட்சம் ரூபாயை மாணவிக்கு கொடுக்க வேண்டும் என்றால் யாரை வைத்து கொடுக்க போகிறார்கள், அப்போ கண்டுபிடிக்க வேண்டும் அந்த அதிகாரி எஃப்ஐஆர் எப்படி கசிய விடப்பட்டது. இன்னும் சொல்லப்போனால் அந்த எஃப்ஐஆரை எழுதியதே தவறுதான். அப்போ எஃப்ஐஆர் விவகாரத்தில் நிறைய முரண்பாடுகள் இருக்கிறது, நிறைய தவறுகள் நடந்திருக்கிறது. அந்த தவறுகளை எல்லாம் செய்த அதிகாரிகள் யார் என்பதை முழுமையாக கண்டுபிடிக்க வேண்டும். அதில் ஒரு அதிகாரி தான் இருக்கிறாரா, இல்லை பலர் இருக்கிறார்களா, அந்த எஃப்ஐஆர் எழுதியதில் உண்மையிலே காவல்துறை அதிகாரிகள் மட்டும்தான் சம்மந்தப்பட்டிருக்கிறார்களா, இல்லை வேறு யாராவது சம்மந்தப்பட்டிருக்கிறார்களா,
இப்போ என்னென்னா அந்த யார் அந்த சாருங்கிற ஒரு கேள்வி இருக்கிறது இல்லையா, அந்த சார் எஃப்ஐஆர் எழுதுவதில் கூட அந்த சாரினுடைய இன்ஃப்ளூயன்ஸ் இருந்ததா என்கிற கேள்விகள் சந்தேகங்கள் எல்லாம் இருந்த வண்ணமே இருக்கிறது. இது எல்லாவற்றுக்குமான விடை தொடர்ந்து நமக்கு கிடைக்கும். ஏனென்றால் சிறப்பு புலனாய்வு குழு இந்த ரீதியிலும் விசாரணைகளை நடத்தி தான் வருகிறார்கள். சிறப்பு புலனாய்வு குழு ஞானசேகரனிடம் மட்டுமல்ல, காவலர்களிடமும் விசாரணை நடத்தி தான் வருகிறார்கள். அந்த விசாரணையில் தான் 6 காவலர்கள் ஞானசேகரனுடன் தொடர்பில் இருந்த தகவல்கள், அதிர்ச்சிகரமான தகவல்கள் எல்லாம் வெளியாகி இருந்தது. ஏற்கனவே நம்ம இது குறித்தெல்லாம் பேசியிருந்தோம். உச்சநீதிமன்றத்தை பொறுத்த வரைக்கும் அந்த வழக்கு குறித்த மற்ற தகவல்கள் எதையுமே அவங்க அது குறித்த கேள்விகள் எதுவும் எழுப்பவும் இல்லை. அது ரீதியான விசாரணைகள் எதுவுமே உச்சநீதிமன்றத்தில் நடக்கலை. ஏன்னா சிறப்பு புலனாய்வு குழு விசாரணை நடத்தி வருகிறார்கள். உயர்நீதிமன்றத்தில் வழக்கு இருக்கிறது என்கிற காரணத்தால் உச்சநீதிமன்றம் இந்த மேல்முறையீட்டுக்கு இவர்கள் சென்றார்கள் இல்லையா, அது சார்ந்த ரீதியில் தான் விசாரணைகள் அது சார்ந்த உத்தரவுகளை மட்டும்தான் உச்சநீதிமன்றம் பிறப்பித்திருக்கிறார்கள். அதே நேரத்தில் கூடுதல் தகவல்கள் எப்போது வரும் என்றால், சிறப்பு புலனாய்வு குழுவினுடைய அறிக்கை ரொம்ப முக்கியமான ஒரு அறிக்கை. அந்த அறிக்கையை அவர்கள் விசாரணையை முடித்து விட்டார்கள். எப்போது அறிக்கையை தாக்கல் செய்ய போகிறார்கள், அந்த அறிக்கை தான் பல திடுக்கிடும் அதிர்ச்சிகரமான தகவல்களை வெளிக்கொண்டு வரப்போகிறது என்பதில் எந்த விதமான ஒரு மாற்று கருத்தும் இல்லை. என்றால் ஞானசேகரனிடம் 7 நாட்கள் நடத்தப்பட்ட விசாரணை, காவலர்களிடம் நடத்தப்பட்ட விசாரணை, அதைத் தொடர்ந்து அவர்கள் இந்த வழக்கு சார்ந்து யாரிடமெல்லாம் விசாரணைகளை நடத்த வேண்டுமோ எல்லோரிடமும் சிறப்பு புலனாய்வு குழு விசாரணை நடத்தி முடித்து விட்டார்கள். அந்த விசாரணையில் என்னென்ன தகவல்கள் வெளிவரப் போகிறது என்பதுதான் பெரிய ஒரு எதிர்பார்ப்பாக இருக்கிறது. என்ன தகவல் வந்தாலும் சரி, என்ன தகவல் வராவிட்டாலும் சரி, யார் அந்த சாருங்கிற கேள்விக்கான பதில் கிடைக்குமா என்பதுதான் எல்லோருடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்கிறது. நம்முடைய எதிர்பார்ப்பாகவும் அதுதான் இருக்கிறது. ஒரு சார் அல்ல, எத்தனை சார்கள் இதற்கு பின்னால் இருந்தாலும் அத்தனை பேரும் தண்டிக்கப்பட வேண்டும் என்பதுதான் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களினுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. ஏனென்றால் இது சாதாரண வழக்கல்ல, ஒரு மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கு. இந்த வழக்கின் பின்னால் எவன் இருந்தாலும் அவன் தப்பிக்க கூடாது. எத்தனை பேர் இருந்தாலும், எவ்வளவு பெரிய அரசியல் பின்புலம் கொண்டவனாக இருக்கட்டும், பணபலம் கொண்டவனாக இருக்கட்டும், அதிகார பலம் கொண்டவனாக இருக்கட்டும், எவனாக இருந்தாலும் தப்பித்து விடக்கூடாது, தண்டிக்கப்பட வேண்டும் என்பதுதான் மக்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. மக்களுடைய எதிர்பார்ப்பை உயர்நீதிமன்றமும் சிறப்பு புலனாய்வு குழுவும் நிறைவேற்றும் என்று நம்பலாம். பார்ப்போம் அடுத்தடுத்து இந்த வழக்கில் என்னென்ன தகவல்கள் வருகிறது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம்.